அதாவது கோகுல், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்ரா. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்றீங்க? இது என்னன்னா, கோலி ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிக்கூடாதுன்னு வேண்டிக்கிறானுங்க, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் கோலி அடிக்கூடாதுன்னு வேண்டிக்கிறானுங்க. இது ரெண்டும் கூடி பரவாயில்ல, இன்னொரு மூலையில ஒருத்தவங்க உட்காந்துட்டு இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபி கப் அடிக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கானுங்க. யாருக்குடா அவனுங்க? நம்பர் 7 தலை ஃபார் அ ரீசன். So hello guys, welcome to Cricket Duckout. Myself Sri Kavlan Sridhar, with me GG. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, T20 முடிஞ்ச T20 சீரீஸ் பற்றி பேச போகிறதில்ல, அந்த T20 சீரியஸ்குள்ளே நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, கன்கஷன் சப்பாக இருக்கட்டும். சரிங்கண்ணா, கன்கஷன் சப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரூல் வந்து நல்லா இருக்கா? அது எப்படி வந்து ஃபேராக இருக்கா? ஸோ ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்னா வந்து அந்த பிளேயரை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ரூல். சில பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கோகுல். இப்போ எப்படின்னா, இப்போ தான் கன்கஷன் சப்ஸ்டியூட்டை பற்றி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. பட் முன்னாடியே 2020 இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜடேஜாக்கு வந்து அடிபட்டோடனே அவரை வந்து ரிப்ளேஸ் பண்ணாங்க. சாகலை வச்சு ரிப்ளேஸ் பண்ணாரு. அவர் பந்து போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கூட வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வின் மேன் ஆஃப் த மேட்ச் அஸ் அ கன்கஷன் சப்ஸ்டியூட் யுஸ்வேந்திர சாகல். ஸோ இப்போ இந்த சீரீஸ்ல வந்து அதே மாதிரி சிவம் டூபேக்கு வந்து இன்ஜுரி, அதனால ஹர்ஷத் ராணா ரிப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மேட்ச் ஆட போறது 2 டீம் தான். அது என்ன ஒரு டீம் மட்டும் அம்பையர் கூட பேசி இதை ஏன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் கேப்டன் டீம் கொஞ்சம் வந்துட்டு கேட்கலாம். ஸோ அதான் பட்லர் அப்புறம் அடுத்த மேட்ச்ல செருப்புல அடிச்ச மாதிரி கேட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஜிஜிவே பிடிச்சிக்கிறானுங்க. அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க. கன்கஷன் சப்ஸ்டியூட் ஆல்ரெடி விளையாண்டாங்க. மறுபடியும் இதுல வந்து ஹர்ஷத் ராணா வச்சு பந்து போட்டு விக்கெட் எடுக்கல அப்படின்னு உடனே ஜிஜி வந்து ஏமாத்திட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. உடனே என்னடா திடீர்னு வந்து ஜிஜிக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. எங்க இப்போ வந்து ஹர்ஷத் ராணா வந்தான், ஒரு 3 விக்கெட் எடுத்தாப்புல. இப்போ வந்து ஒரு 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துருந்தா அது இம்பாக்ட் பத்தி பேசிருக்க மாட்டேங்குது தானே. அப்பயும் பேசியிருப்பானுங்க, ஜிஜி பத்தி பேசியிருப்பானுங்க. இந்த ஆள் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இவனை இறக்கி விட்டு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் சிவம் துபே வந்து பந்து போட போறது இல்ல, இவனுங்களை வச்சே பந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பானு நினைக்கிறேன். ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா நான் பேசியிருப்பேன். தூபே இருந்திருந்தா 3 விக்கெட் எடுத்து மேட்சை காப்பாத்திருப்பாங்க. இப்போ சிவம் தூபே வந்துட்டு விளையாடுறாரு, தலையில் அடிபட்டுருச்சு. அடிபட்டு அவர் கம்முன்னு வெளியே போயிருந்தாருன்னா கன்கஷன் சப்ஸ்டியூட் வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் அந்த இன்னிங்ஸ் விளையாடுறாரு, விக்கெட் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷத் ராணா வச்சு பந்து போடுறாங்க. இப்போ கீப்பருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கீப்பர் தானே ரிப்ளேஸ் பண்றாங்க. இப்போ அந்த கீப்பர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து 0 சப்ஸ்டியூட், சும்மா ஃபீல்டிங் மட்டும் நின்றுட்டு போயிடலாம். அப்படிதான் பண்றாங்க. இப்போ வந்து இது மட்டும் என்ன ரூல், இது மட்டும் என்ன ரூல்? நீங்க வந்து சொன்னீங்க தூபே வந்து ஃபுல்லா பேட்டிங் ஆடிட்டு அப்புறம் வந்து போயிட்டாருன்னு. அவருக்கு எப்ப மண்டையில் அடிபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டாருன்னு சொல்லிட்டு உள்ள வந்து டக் அவுட்ல யாரோ மண்டையில் அடிச்சிட்டாங்களாம். அதனால மண்டையில் அடிபட்டுருச்சான். ஆர்சிபிக்கு சிஎஸ்கே மேல என்ன வன்மோன்னு தெரியல. எங்களுக்கு என்ன வன்மோ உங்க மேல? எங்களுக்கு என்ன வன்மோ? இந்தியன் டீம் விளையாடுது, இந்தியன் டீம் தான் ஜெயிக்குது. அதுலயும் சிஎஸ்கே பிளேயர் இல்லாத போஸ்டா தான் அப்படி தேடி போடுறான். இந்த கடைசி 2 மேட்சா பர்ஃபார்ம் பண்ணது தூபே மட்டும்தான். தூபே மட்டும்தான் சொல்லல, தூபேவும் பண்ணான். அதாவது மத்த பிளேயரை விட தூபே பண்ணான் நல்லா. ஆனா எல்லா போஸ்ட்லயும் தேடினா தூபே போட்டோவை காணும். ஆவுனா சிஎஸ்கே தான் வந்து ஆவுனா எங்க ஆளுங்க அப்படி பண்ணிட்டாங்க, எங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க. இவங்க ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. அவன் இவ்வளவு வன்மத்தோட சுத்திட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லது கிடையாது. இந்தியன் கேல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் கேல அபிஷேக் சர்மா இந்தியன் கேல யார் சொன்னது? அவனோட பிஆர் டீம் சொல்றாங்க. எதுக்கு இப்படி பண்ணிருக்கானுன்னு தெரியல. இப்பதான் வளர்ந்து வராப்புல அபிஷேக் சர்மா சும்மா ஒரு பிஆர் டீம் வச்சுக்கிறது. கெயில்னா என்ன சும்மா வந்து கெயில் கூட கம்பேர் பண்ற, யுவராஜ் சிங் கூட கம்பேர் பண்றாங்க. முதல்ல அவரை வந்து யுவராஜ் சிங் கூட கம்பேர் பண்றதே தப்பு. இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ஐபிஎல் இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சும்மா வந்து ரிஷப் பண்ட பார்த்துட்டு அடுத்த தோனின்றது. இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு சின்ன பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண உடனே அவனை வந்து சொல்லிடுறது, திடீர்னு ஒரு லெஜண்ட் போர்டை எடுத்து கம்பேர் பண்ணி போட்டுறது. கெயில்லாம் யாருன்னு தெரியுமாடா? 20 வயசுல போய் பிரெட்லி போய் அடிச்சாண்டா அடிலேட்ல மெல்போர்ன்ல எல்லாம். சும்மா அவனை போய் கெயிலு கூட கம்பேர் பண்ணா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஏன்னா இவ்வளவு பயாஸ்டா இருக்கீங்க நீங்க? நான் பயாஸ்டா இருக்கேனா? ஆமா. ஏன்னா ஒரு மிஸ்டர் 360 ஏத்துக்க முடிஞ்ச உங்களால ஒரு ஏபிடியை விட பெரிய ஆளை வந்து ஏத்துக்க முடிஞ்ச உங்களால ஏன் வந்து அபிஷேக் சர்மா கெயிலா ஏத்துக்க முடியல? ஒரு சில பல தற்குறி ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களே, இந்த ஐபிஎல் மட்டுமே பாக்குற தற்குறி ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களே, அவனுங்க கிட்ட வந்து ஓகே போய் ரீச் பண்ண வச்சிடறானுங்க. ஒருத்தனை வந்து ரீச் பண்ண வச்சிடறானுங்க. அதே மாதிரி இப்ப வந்து சுப்மன் கில் தான் இந்தியாவோட அடுத்த பிரின்ஸ் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிடறானுங்க. இப்ப நாம தான் வந்து ஒரு சிவப்பு கொடி
இருந்து தூக்கிட்டு இருக்கோம் சுப்மன் கில்லுக்கு அகேன்ஸ்டா. அவன் வந்து வைஸ் கேப்டனா போட்டுருக்கூடாது, அவனை வந்து ரொம்ப பேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஓகே, இப்போ வந்து ஸ்ரேயாஸ் ஐயரும் கேஎல் ராகுல் அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ ஆவரேஜ் இருக்கோ சேம் ஆவரேஜ் வந்து இஷான் கிஷானுக்கு இருக்கு. அவனை ஏன் வந்து வெளியே விட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாம்சன் வந்து பர்ஃபார்ம் பண்ணல இந்த சீரீஸில். உடனே அவன் என்ன பண்ணிட்டு போறானுங்க, சாம்சன் தூக்கி விட்டு அவன் வந்து சாம்சன் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்றவானுங்க. இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒன் பேட் சீரிஸ், அவ்வளோதான் ஒன் பேட் சீரிஸ். இப்போ சாம்சன் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த வாய்ப்பை வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம். அப்புறம் உடனே வந்து இனிமேல் சாம்சனுக்காக சப்போர்ட் பண்ணனா என்ன செருப்பால் அடிங்க அப்படிங்கிறது. இது ஒரு பிஆர் டீம். எதுக்கு வந்து இப்போ பிஆர் டீம்னா உன்னை ப்ரொமோட் பண்ணலாங்க. என்னுடைய பிஆர் டீம் அப்படின்னு என்ன ப்ரொமோட் பண்ணும், உன்னோட பிஆர் டீம்னா உன்னை ப்ரொமோட் பண்ணும். உன்னை டீக்ரேட் பண்ணி என்னை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு என்ன அப்படின்னு தெரியல. அடுத்த கேள் அபிஷேக் சர்மா, அடுத்த தோனி ரிஷப் பண்ணிட்டு, அடுத்த ரோஹித் வந்துட்டு ஜெய்ஸ்வால், அடுத்த ஏபிடி வந்துட்டு அடுத்த ஏபிடி இல்லை மேபி அடுத்த ஏபிடி வந்து அடுத்த ஸ்கையா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து அவரை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கணும், நான் தான் 360 டிகிரி அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா யங் பிளேயர்ஸ் வராங்க, நல்லா டேலண்டடான யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் சுப்மன் கில்லும் டேலண்டடான பிளேயர் தான், அபிஷேக் சர்மா டேலண்டடான பிளேயர் தான், கைகோத் டேலண்டான பிளேயர், சிவம் துபே டேலண்ட், எல்லாருமே டேலண்டான பிளேயர்ஸ் தான். இப்போ அவங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல சீரிஸ் விளாண்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்க வந்து அடுத்த சீரிஸ் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். உடனே அவங்களை கொண்டு போய் பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு புரியல. இப்போ வந்து கெயிலை விடவும் யுவராஜ் சிங்கை விடவும் அபிஷேக் சர்மாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இப்போ அவங்க 2 பேர்த்தை விடவும் அவர் மேல வந்து இன்னுமே நல்லா அவரை ப்ரூஃப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து அவங்கள போய் தேவையில்லாம இப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் தெரியல. ஓகேங்கண்ணா, இப்போ வந்து இந்த சீரீஸோட பெஸ்ட் 11, அதாவது 2 டீமும் கலக்கி இது வந்து நல்ல 11 இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எங்களோட சஜஷன் சொல்லிச்சு எங்களோட டீமை நாங்க சொல்றோம், நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அபிஷேக் சர்மா, பென் டக்கட், 1 டவுன் வந்து ஜாஸ் பட்லர், 2 டவுன் வந்து திலக் வர்மா, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், தென் பவுலர்ஸ் வந்து சக்கரவர்த்தி, ஜொஃப்ரா ஆர்ச்சர், ஜேமி ஓவர்டன், பிரண்டன் கார்ஸ், அப்புறம் 12th மேன் வந்து ஆதில் ரஷீத். அவ்வளவுதான். விக்கெட் கீப்பர் வந்து ஜாஸ் பட்லர், கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா. இது என்னங்கண்ணா டீம்? இப்போ நான் சொல்றேன் பாருங்க டீம். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, பட்லர், திலக் வர்மா, பாண்டியா, தூபே, அக்ஷர் பட்டேல், கார்ஸ், ஓவர்டன், சக்கரவர்த்தி, ஆர்ச்சர், ரிஷத் ராணா. என்னோட 12th மேன் வந்துட்டு ஜவஹர் ஸ்ரீநாத். இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி. ஓகே, அது 2 பேர் தான். அப்புறம் வந்துட்டு பேட் சீரீஸ் தான் சில பேர்த்துக்கு. பார்ப்போம் சில பேர்த்த வந்து பேக் பண்றாங்களா இல்லை சில பேர்த்த வந்து தூக்கி வெளில போறாங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. நம்ம ஜிஜிட்ட போய் அவர்கிட்ட போய் கேட்க முடியாதனால ஸோ எங்கிட்ட அவைலபிளா இருக்க லோ பட்ஜெட் ஜிஜிட்டு நான் கேட்கறேன். ஸோ நாளைக்கு வந்து கேஎல் ராகுல் ஆட போறாங்களா, ரிஷப் பண்ட் ஆட போறாங்களா? எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பதில். So thanks for watching this video. Do follow, subscribe and like this video. Next video la meet பண்ற வரைக்கும் until then bye from Sri Kevin Sridhar, GG, the OG GG.